இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் ஒரு திராவிட இயக்கத்தை தலைமை தாங்கி மிக வெற்றிகரமாக பிற திராவிட இயக்கங்களை காட்டிலும் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக அம்மா நடத்திட்டு போனாங்க. அப்படின்னா அம்மா அவர்களுடைய பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, அவர் தன்னை ஒரு மனித குலத்துக்கான தாயாக தலைவராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள இந்த சமூகத்துக்குள்ள நுழைப்பதற்கு இவர்கள் முயற்சி பண்ணாங்க. அதே விஷயம் இந்த உண்மையான திராவிட இயக்கம், உண்மையான திராவிட இயக்க செயல்பாடுகள் என்பது ஒரு நல்ல தலைமையை, மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைமையை அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று பார்த்து புறந்தள்ளாமல் அவர்களையும் உள்வாங்கி கொண்டு இந்த சமூகம் செழுமையடைய வேண்டும் என்று போகக்கூடிய ஒரு உன்னதமான நிலை தமிழ்நாட்டில் இருக்குது என்பது ஒன்று. அதே அம்மா அவர்களை எப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியாதோ அதே தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களே எந்த வட்டத்திலையும் அடைக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எந்த ஜாதி மதத்திற்கும் அந்த வட்டத்துக்குள் அடங்காத ஒரு இயக்கம். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, இதய தெய்வம் அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, சின்னம்மா அவர்களும் தங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மதத்துக்கோ அந்த வட்டத்துக்குள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் மாறாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும், அது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, விளிம்பு நிலையில் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தார் எல்லாருமே இந்த கட்சி, இந்த கழகம் எங்களுடைய கழகம் என்று தங்களை அதில் அடையாளப்படுத்தி கொள்வதும், இந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் அம்மா அவர்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் தங்களுடைய தலைவர்கள் என்று ஒவ்வொரு பகுதியினரும் தங்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் பார்த்து கொண்டார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பெர்செப்ஷன் கேட்டீங்க, அதை நினைத்து பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு சிலிர்ப்பாக இருக்கிறது. இந்த இயக்கத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்ற இந்த பிரகடனம், திஸ் இஸ் எ ப்ரொக்ளமேஷன், இதுவரை பொறுத்திருந்தது போதும், நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, இது இந்த தலைவர்கள் செய்யக்கூடிய துரோகம். அந்த துரோகத்தை அம்மா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க நிச்சயமா. எனவே அவர்களுடைய இனி ஒவ்வொரு அடியும் அளந்து பார்த்து இந்த இயக்கத்தை மீண்டும் அதனுடைய பெருமையின் உச்சத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதுதான் நம்ம அப்படி நடக்கும்போது அந்த மேடையிலே அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு சிலிர்க்கிறது. இது நடக்க போகிறது. எனவே அம்மா அவர்களுடைய அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இது நடக்க போகிறது. அம்மா அவர்களை, புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை அனைவரும் தலைமையை ஏற்று பின்பற்றி வர வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக நான் நிறைவு செய்கிறேன்.